ஞாயிறே இதுவரை உதவின எபினேசரே இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம் நன்றியுடன் பாடிடுவோம் வாழ்நாளெல்லாம் போற்றிடுவோம் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே வேகமாக முன் சென்றீரே அக்கினியாய் துணை நின்றீரே வேகமாக முன் சென்றீரே அக்கினியாய் துணை நின்றீரே தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையாய் முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தி மதுரமாம் நீரூற்றை தந்துவிட்டீர் மாறாவின் தண்ணீரை கடக்கச் செய்தி மதுரமாம் நீரூற்றை தந்துவிட்டீர் தாகமெல்லாம் தீர்த்தீரையா ஜீவ தண்ணீர் தந்தீரையா தாகமெல்லாம் தீர்த்தீரையா ஜீவ தண்ணீர் தந்தீரையா தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே வழுவாமல் என்றும் காத்திடுவீர் வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர் வழுவாமல் என்றும் காத்திடுவீர் பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம் பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம் தலைமுறை தலைமுறையாய்
தெய்வம் நீரே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 65:7 நாம் வாசிக்கிறோம், சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர் என்று இங்கு சங்கீதக்காரன் அழகாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சமுத்திரத்தின் மும்முரத்தை, கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அவைகளுடைய அலைகளின் இரைச்சல்களை அமர்த்துகிறவர், ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறவர் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், திடீரென்று நன்றாய் போய்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் திடீரென்று கொந்தளிப்பு வந்து விடுகிறது. அந்த அலைகளின் இரைச்சல்கள் போல சில வேளைகளில் பாடுகள் நம்மை மேற்கொண்டு விடுமோ என்று பயமுறுத்துகிற அளவிற்கு இரைச்சல்கள் எழும்பி வருகிறது. ஆனால் நாம் பற்றி கொண்டிருக்கிற, நம்புகிற, தேடுகிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதினால் அவர் என்ன செய்கிறாராம், சமுத்திரத்தின் மும்முரத்தை, கொந்தளிப்பை அமர்த்துகிறவராக இருக்கிறார். யோனாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் தேவ சித்தம் செய்யாமல் ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்லி இருக்கும் பொழுது அவன் தர்சீசுக்கு புறப்பட்டு போய்க் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் நிமித்தமாக, அவன் தவறு செய்தது நிமித்தமாக, ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வேறு ஒன்றை செய்ய துணிந்தது நிமித்தமாக சமுத்திரம் மும்முரமாக கொந்தளித்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு பயங்கரமாக கொந்தளிப்பது நிமித்தமாக அவனோடு கூட பிரயாணம் பண்ணின எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த யோனாவோ அடித்தட்டில் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அலைகள் அமர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று அவனை எழுப்பி கேட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், என்னை தூக்கி இந்த கடலில் போட்டு விடுங்கள், என் நிமித்தம்தான் இந்த கொந்தளிப்பு வந்திருக்கிறது என்று. ஒருவேளை அவனுடைய மனதில் நான் செத்து ஒளிந்து விட்டால் போதும், ஆண்டவருக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை என்று நினைத்துதான் அவன் சொல்லியிருந்திருப்பான். செத்து போகட்டும், இங்குதான் ஓடிப்போய் தப்பித்துக் கொள்ளலாம் என்றால் இங்கேயும் இப்படி ஒரு கொந்தளிப்பும் ஒரு போராட்டம் வருகிறதே என்று சொல்லி அவன் சாகத்தான் நினைத்தான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அந்த யோனாவை அந்த சமுத்திரத்தின் மும்முரத்தை அடக்கி அமர்த்திவிட்டு அந்த யோனாவை நல்வழிப்படுத்தி தான் செய்ய நினைத்திருந்த வேலையை அவனை கொண்டே செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சீஷர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் இயேசுவோடு கூட அவர்கள் படகில் பிரயாணம் பண்ணுகிறார்கள். திடீரென்று காற்று பலமாய் அடிக்கிறது, அலைகள் கொந்தளிக்கிறது, இரைச்சல் வருகிறது. பயந்து போய் ஆண்டவர் பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை எழுப்புகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் இவ்வளவு பெரிய அந்த சமுத்திரத்தின் மும்முரத்தில் கொந்தளிப்பில் போராடி கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அலைகளின் இரைச்சல்கள் எழும்பி இருக்கிறது, ஜனங்களின் அமளி எழும்பி இருக்கிறது, இவைகளின் நடுவில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், நீரோ அமைதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறீரே, எழுந்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை எழுப்பின போது ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிருந்து இரு என்று சொல்லி அந்த சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அந்த அலைகளின் இரைச்சல்களையும் அவர் அமர்த்தி போட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னும் கீழே உள்ள வசனம் சொல்கிறது, ஜனங்களின் அமளியை அவர் அமர்த்துகிறார் என்று. ஒருவேளை யாரிடத்திலேயோ நாம் பணம் தேவைக்கு வாங்கிவிட்டு கொடுக்க முடியாமல் கடன் பாரத்தினால் தத்தளித்து கொண்டிருக்கிற குடும்பங்களை பாருங்கள். அந்த கடன் கொடுத்தவர்கள் வீட்டில் ஓடி வந்து சொல்லுவார்கள், இன்றைக்கு நீ இந்த பணத்தை கொடுக்காவிட்டால், இந்த பணத்தை வட்டியோடு நீ எனக்கு செலுத்தாவிட்டால் நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று மிரட்டுகிறவர்கள் உண்டு. அது நிமித்தமாக பயந்து போய் பணம் கொடுக்க வழியும் இல்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளிக்கிற ஏராளமான பேர் உண்டு. இதுதான் ஜனங்களின் அமளி. ஒருவேளை குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பம், நன்றாக போகிற குடும்பத்தில் திடீரென்று வாக்குவாதம், திடீரென்று ஒரு போராட்டம், திடீரென்று ஒரு பிரச்சனை, சண்டைகள், வாக்குவாதங்கள் இவைகள் எழும்புகிற போது பாருங்கள், ஜனங்களின் அமளி, என்ன நடக்க போகிறதோ என்ற ஒரு பதற்றம், இப்படிப்பட்ட கொந்தளிப்புகள் எல்லாவற்றையுமே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அமர்த்துகிறவராக இருக்கிறார். ஜனங்களின் அமளியை அவர்
அமர்த்துகிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த விதமாக சமுத்திரத்தின் மும்முரத்தில் கொந்தளிப்பில் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது அலைகளின் இரைச்சல்கள் நடுவில் போய்கொண்டிருக்கிறீர்களோ, ஜனங்களின் அமளிகள் நடுவில் போராடி கொண்டிருக்கிறீர்களோ, எதுவாயிருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அமர்த்துகிறவராக இருக்கிறார். அமர்த்துகிறவர் என்று சொல்லுகிற பொழுது அமைதியான நிலைமையை உண்டு பண்ணுகிறவராக அவர் இருக்கிறார். நீங்கள் கடந்து போகிற பாதை எவ்வளவு மோசமான இரைச்சல் இருந்தாலும், எவ்வளவு மும்முரமான கொந்தளிப்பு இருந்தாலும், எவ்வளவு அமளியாக இருந்தாலும் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவே என்னை காப்பாற்றும், என்னை கைதூக்கிவிடும், இந்த வேதனையிலிருந்து என்னை தப்புவையும் என்று சொல்லி நீங்கள் உண்மையாய் கூப்பிட்டு பாருங்கள். உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் சமீபமாயிருந்து அந்த மும்முரத்தை, அந்த இரைச்சலை, அந்த அமளியை அவர் அமர்த்தி போடுவார். ஒன்றுமில்லாதது போல் ஆக்கி விடுவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சமுத்திரத்தின் மும்முரம் போல கொந்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, இரைச்சல்களின் அமைதி, அலைகளின் இரைச்சலை போல நான் போராடி கொண்டிருக்கிறேன், ஜனங்களின் அமளியினால தத்தளித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று யாரெல்லாம் உம்முடைய உதவியை நாடி இயேசுவே என்னை காப்பாற்றும், இந்த விதமான இரைச்சல்களில் இருந்து, கொந்தளிப்புகளில் இருந்து, அமளியில் இருந்து என்னை தப்புவையும் என்று சொல்லி உம்முடைய உதவியை நாடி கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் நேசிக்கிறீர். அவர்கள் துக்கத்தை மாற்றி எல்லாவற்றையும் அடக்கி அமர்த்துகிற தேவனாக அவர்கள் அருகில் இருக்கிறீர். இப்பொழுது அவர்கள் காண்கிற இந்த இரைச்சல்கள், இப்பொழுது இவர்கள் காண்கிற இந்த கொந்தளிப்புகள் இனி அவர்கள் காணப்போவதே இல்லை. எல்லாவற்றையும் நீர் அமர்த்தி போடுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக, மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.